நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு சுக்கா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் நல்லா சூடானோன்னா எண்ணெயை ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வெட்டினா ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அது நல்லா சேர்த்து அதை பொன்னிறமாக வர தொட்டிக்கு நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கணும். அதுவும் நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. தேவையான அளவு கரம் மசாலா தூள், காரத்தூள் போட்டுக்கோங்க. கோவக்காய் நல்லா இளம் கோவக்காயாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீரகம் மிளகு 2ம் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா சுருள வதக்கணும். குக்கரில் பண்ணும்போது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இதை ரெடி பண்ணும்போது குக்கரில் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இளங்கோவக்காயை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. நேற்று கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணது, அதை முட்டைக்கோஸ் பொரியலும் சைடில் பண்ணிகிட்ருந்தேன். அதோட கிளிப்பிங் இது. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.